வணக்கம் மக்களே. 5 வருஷத்துக்கு இப்போ ஒரு பொருள் வாங்கினோம்னா 5 வருஷம்னு இல்லை, ஒரு பொருள் வாங்கினோம்னா கேரண்டி வாரண்டி கொடுக்குறாங்க. சாதாரணமாக ஒரு 10,000 20,000 போட்டு வாங்குகிற டிவி, ஃப்ரிட்ஜி, கிரைண்டர் இப்படி வாங்குகிற ஒரு இதுக்கு கேரண்டி வாரண்டி கொடுக்குறாங்க. அதே போல் நம்மளுடைய அரசு ஒரு டெண்டர் விட்டு ஒரு பாலமோ இல்லை அரசு பில்டிங்கோ கட்டடமோ எது எடுத்து நடத்தினாலும் அந்த டெண்டர் யாருக்கு விடுறாங்களோ அந்த டெண்டர் அந்த மாவட்டத்தில் யார் கொடுக்குறாங்களோ அந்த டெண்டரை அந்தந்த எம்எல்ஏவும் அந்த டெண்டர்காரங்க தான் பொறுப்பாக இருக்கணும். அது கட்சி முடிஞ்சு போய் கடைசியில் கட்டினாலும் சரி, கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே கட்டினாலும் சரி, எப்படி செஞ்சாலும் அதை அவங்களுக்கு இந்த 5 வருஷம் இந்த தார் சாலை போட்டாலும் சரி, பில்டிங் கட்டினாலும் சரி, அரசு பில்டிங்கு பாலம் கட்டினாலும் சரி, எது கட்டினாலும் அந்த 5 வருஷத்துக்கு அவங்க தான் பொறுப்பு கொடுக்கணும். கேரண்டி வாரண்டி கொடுக்கணும். அதுக்கு கேரண்டி வாரண்டி அவங்க தான் பொறுப்பு. அந்த பொறுப்புன்னும் போது அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இப்போ இடிஞ்சு போச்சு. இப்போ திருவண்ணாமலை பக்கத்து தண்டராம்பட்டு பக்கத்தில் ஒரு பாலம் இடிஞ்சுக்குனாங்க. கட்டி ஒரு 6-7 மாதம் 8 மாதம் 1 வருஷம் கூட ஆகலைன்னு சொல்கிறாங்க. உடனே இடிஞ்சு திறந்து கொஞ்ச நாள்லேயே மழை பெஞ்சு இடிஞ்சுது. இயற்கை சீற்றம் நடப்பது சகஜம்தான். ஆனால் ஏற்றி எத்தனை கோடி பாலங்கள்லாம் கட்டி வச்சுருக்காங்க, அதெல்லாம் இடியலை. இது இடியுதுன்னா அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அந்த தரம் இல்லாத போகிறதுக்கு காரணம் தான். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தரமாக கட்டணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க கண்டிப்பாக யார் ஆட்சி மாறினாலும் சரி, மாறாட்டி போனாலும் சரி, கண்டிப்பாக அவங்க யார் ஆட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சி அரசியல் நடத்தினாலும் சரி, ஆனால் 5 வருஷத்துக்கு ஒரு டெண்டர் கண்டிப்பாக அவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். அது இடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க தான் மறுசீர் பண்ணி அவங்க காசில் தான் அதை தரமாக திரும்ப கட்டி கொடுக்கப்படும். அப்படின்னா தான் மக்களுக்கு அவங்க உண்மையிலேயே நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்கிறீங்க அப்படின்னா, அப்படி இருந்தால் தான் தரமாக செய்ய முடியும், மக்களுக்கு அது தரமாக பயன்படுத்த முடியும். அதனால் மக்கள் நலன் விரும்பி நான் சொல்கிறேன், இப்படி ஒரு சட்டத்தை கண்டிப்பாக கொண்டுட்டு வாங்க. அப்படி கொண்டுட்டு இருந்தால் அவர் கட்சி மாற்றி எது வேணாலும் இருக்கட்டும், அதுவே தப்பு கிடையாது, அது அவங்கவுங்க விருப்பம். ஆனால் இருந்தாலும் கேரண்டி வாரண்டி அந்த 5 வருஷத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு அவங்க தான் கொடுக்கணும். அப்போ பின்னாடியே இடிஞ்சு போனாலும் அவர் எந்த ஆட்சி வந்தாலும் சரி, அவர் தான் அதுக்கு பொறுப்பேற்று அவர் காசில் தான் அது கட்டி கொடுக்கணும். அங்கே உள்ள எம்எல்ஏ யாருக்கு இதெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க தான் போட்டு கட்டி கொடுக்கணும். இதில் அரசு காசு, அதாவது மக்கள் காசை ஒதுக்கக்கூடாது. திரும்ப ஃபஸ்ட்டு நிதி ஒதுக்கி கட்டுறீங்க அப்படின்னா, நிதி போட்டு கட்டுறீங்க அப்படின்னா அது திரும்ப இதாகுதுன்னா 5 வருஷம் அந்த அரசு தான் பதில் சொல்லி ஆகணும். அந்த 5 வருஷத்துக்கு, அந்த 5 வருஷத்துக்கு மட்டும் இல்லை, எந்த 5 வருஷம் ஆனாலும் எதில் நீங்கள் தொடங்குறீங்களோ அதாவது எதுலன்னா அந்த பாலம் கட்ட எதில் தொடங்குறீங்களோ, இல்லை எதில் இந்த அரசு பில்டிங் கட்ட தொடங்குறீங்களோ அதிலிருந்து ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாட்டி போனாலும் சரி 5 வருஷம் நீங்கள் தான் வாரண்டி அதுக்கு கொடுக்கணும். கேரண்டி வாரண்டி நீங்கள் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இருந்தால் அப்புறம் அதுக்கப்புறம் வரவங்க பார்த்து பண்ணிக்கணும். அதுக்காக இன்னும் ஒரு 5 வருஷம், அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமும். இப்போ வெள்ளைக்காரன் கட்டி கொடுத்துட்டுலாம் போனதெல்லாம் பல கணக்கான ஆண்டுகள் இருக்குது. நம்ம இப்போ கட்டிட்டு போனது இப்போ இருந்துன்னா அதுக்கு தான் ஒரு 5 வருஷமாவது கேரண்டி வாரண்டி கொடுங்க. மக்களுக்கு உத்தரவாதம் கொடுங்க. மக்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறதுங்கிற பேரில் தரமாக கட்டி கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா, அப்படி இடிஞ்சு 5 வருஷத்துக்குள்ளே இடிஞ்சு போச்சு அப்படின்னா அதை அந்த யார் பொறுப்பேற்று கட்டி கொடுக்குறாங்களோ, எந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது நடந்துச்சோ அவங்க தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சட்டத்தை தயவு செஞ்சு அப்படி ஒரு சட்டத்தை இது பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ₹1 ₹2 பொருள் வாங்குறவங்களாம் 1000 2000 வாங்கின பொருளுக்கெல்லாம் கேரண்டி வாரண்டி கொடுக்குறாங்க. இது மக்கள் காசு போட்டு. அப்போ இப்போ திரும்ப அந்த பாலம் இடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் திரும்ப டெண்டர் கொடுக்குறீங்க. அப்போ இப்படியே கொடுத்து போனால் திரும்ப என்ன பண்ணணும், இப்படியே கட்டி உடச்சி விட்டா அது போனால் போயிட்டு போகுது, திரும்ப அடுத்து நமக்கு டெண்டர் வரும். அப்படி தானே பார்ப்பாங்க இல்லைங்களா? அதனால்
பொறுப்பு நீ தான். ஃபஸ்ட்டு கொடுத்த நிதி தான், அதுலேயும் கரெக்டாக ஸ்ட்ராங்காக கட்டணும். அப்படி கட்ட தவறினால் 5 வருஷத்துக்கு நீ தான் பொறுப்பு. அந்த கட்ட தவறி அந்த 5 வருஷத்துக்குள்ளே இடிஞ்சிருச்சு அப்படின்னா நீ தான் திரும்ப கட்டி கொடுக்கணும். உன் அமௌண்ட் போட்டு தான், உன் காசை போட்டு தான் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் போடணும். அப்படின்னு சட்டம் போட்டு அந்த அந்த பேப்பரில் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தயவு செஞ்சு ஒப்பந்தத்தை கொடுங்க. நன்றி, வணக்கம். மக்கள் நலம் விரும்பி.